Hi, this is Jayanti. இன்னைக்கு பிரெட்டை வச்சு ஒரு ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் ஸ்வீட்டாக பண்ணால் காரமாக இல்லையான்னு கேட்பாங்க, காரமாக பண்ணால் ஸ்வீட்டாக இல்லையான்னு கேட்பாங்க. அதனால நான் ஒரு ஸ்வீட் அண்ட் காரம் ரெண்டையும் செஞ்சு காட்ட போகிறேன். எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? Bread 4 slices, milk, egg 1, sugar 3 teaspoons, vanilla essence, butter. இப்போ ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு எக் எடுத்துக்கிறேன். அதை நம்ம உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். இந்த எக்கு கூட நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். நீங்கள் சுகர் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். இது கூடவே நம்ம இந்த எக்கோட குவான்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நான் நல்லா திக்காக பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு ஃப்ளேவருக்காக நான் வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த எக்கு, மில்க்கு, சுகர் நல்லா கரைகிற மாதிரி நம்ம பீட் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு ஃப்ளாட்டான பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம டிப் பண்ணி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதை பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு தவா போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ தவா ஹீட் ஆனதை கொஞ்சம் பட்டர் போட்டு நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க இந்த எக்கில் நம்ம ஒரு ஸ்லைஸாக ப்ரெட்டை நல்லா டிப் பண்ணி இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக உங்களுக்கு அந்த எக்கோட குவான்டிட்டியே மில்க் இருக்கணும்னு சொன்னேன்னா, நீங்கள் அதிகமாக மில்க் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சதன்னு ஆகிடும். நம்ம இதை அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம டிஃபனுக்கு பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலாம். நல்லா அப்படியே சாஃப்டாக கேக் மாதிரி இருக்கும். இப்போ இது நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம மற்ற ப்ரெட்டையும் போட்டுக்கலாம். நான் பண்ணியிருக்கேன் இந்த குவான்டிட்டிக்கு 4 ஸ்லைஸ் ப்ரெட் நீங்கள் போடலாம். உங்களுக்கு இதே அதிகமாக வேணும்னா இன்னொரு முட்டையை கூட போட்டுக்குங்க. அதே மாதிரி மில்கையும் அதிகப்படுத்திக்குங்க. சுகரையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு இதே மாதிரியே எல்லாத்தையும் நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த செட்டு இதே மாதிரியே நம்ம டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இதை அடிக்கடி செய்வேன். எங்கள் பசங்களுக்கு சின்னதுலேருந்தே நான் எப்போவுமே ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸுக்கெலாம் கொடுத்து அனுப்புவேன். இந்த மாதிரி ஈவினிங் டிஃபனுக்கு செய்வேன். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் இல்லைனாலும் அதே மாதிரி டக்குன்னு இதை செஞ்சிடலாம். பிரெட் 4 ஸ்லைசஸ், எக் 1, தயிர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, ஃப்ரெஷ் கொத்தமல்லி கொஞ்சம், டொமேட்டோ கெச்சப் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், ஆயில், தேவையான அளவு. நார்மலாக எல்லாரும் ஸ்வீட் செய்வாங்க, ஆனால் காரம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதே மாதிரியே ஒரு பவுலில் நான் ஒரு எக் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த முட்டை கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட் போட போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்புத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போடுறது அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அந்த சோம்புத்தூள் போடுறது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் இதுக்கு ஒரு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ ட்ரை மசாலாலாம் போட்டு இந்த முட்டையை நல்லா அடித்தாச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை நல்லா திக்காக அடித்து வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பட்டர் மில்க்கு கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சோம்ல அந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும், அந்த விழுதை எடுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னாக்கா நீங்கள் வந்து கூட போட்டுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கனாக்கா நீங்கள் வந்து மிளகுத்தூளோடைய காரத்தை வந்து அதிகப்படுத்திக்கிங்க. ஈவன் நீங்கள் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம், அது கூட நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நீங்கள் வந்து நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது கூட சேர்ந்து நல்லா வரும். அதை சேர்த்து நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு எடுத்த மாதிரியே இதுக்கும் நான் ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்வீட் ப்ரெட்டுக்கு பண்ண மாதிரியே இந்த மிக்ஸ்சர் எடுத்து ஒரு ஃப்ளாட்டான பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை டோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம தவாவை போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். தவா ஹீட் ஆனது. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி இதை ஹீட் பண்ணிக்கலாம். தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இந்த எண்ணெயை வந்து நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கிறேன்ல, அதில் வந்து ஒரு ஸ்லைஸாக எடுத்து இந்த மிக்ஸ்சரில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ்சரில் இதை டிப் பண்ணும்போது இந்த வெங்காய விழுதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஒரு ஸ்பூனால் இப்படி எடுத்து அதை மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறமா தவாவில் போடுங்க. அடுத்ததாக இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் இதே மாதிரியே நம்ம டிப் பண்ணி நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா டோஸ்ட் ஆகிறதுக்கு இந்த ப்ரெட்டை சுற்றி நான் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கிறேன். ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த 2 ஸ்லைஸும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம அதே மாதிரியே அடுத்த 2ஐயும் போட்டு எடுத்துக்கலாம். குவான்டிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இந்த ப்ரெட் ஸ்வீட்டும் சரி காரமும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்லலாம் வச்சு கொடுக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் கெஸ்ட்டு யாராச்சும் வந்தாக்கா டக்குன்னு இதை செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம இதை மாதிரி ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரமும் ஒரே இதுலேயே நம்ம செஞ்சிடலாம். இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து எக்கு சுகர் போட்டு மில்க் ஊற்றி பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் இந்த காரம் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரே வீட்டிலையே வந்து ஒருத்தருக்கு வந்து காரம் பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து ஸ்வீட் பிடிக்கும். அதனால நம்ம வந்து ப்ரெட்டை வச்சே ஒரு காரமும் ஒரு ஸ்வீட்டும் ஒரே நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸ்வீட் அண்ட் கார டோஸ்ட்டை உங்கள் குட்டீஸோட எல்லாரோடையும் சேர்ந்து செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, see you, bye bye.